நம்ம வாய்க்கு நாம் வாயினுங்க பட் சொந்தக்காரங்கன்றது நமக்கு ஒரு நெயில் போர்டு மாதிரி அடையாளத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரங்க. நமக்கு அவசியத்துக்கு கிடையாது. புரியுதுங்களா? வந்து சொந்தன்றதெல்லாம் சும்மா தாங்க. உண்மை அதுதாங்க. 10 பேர் முன்னாடி சொல்லிக்கலாம் இவங்க என் சொந்தம்னு சொல்லிட்டு. அது சொல்லிக்கிறதால நம்மளுக்கு பெருமையே கிடையாதுங்க. அதால என்கிட்ட இப்படி இவ்வளவு மேல வளர விடாம இப்படி தடுக்கலாமா, அப்படி பண்ணலாமான்ற மாதிரி இப்படி தாங்க பண்ணுவாங்க. சொந்தத்துல அது ஒரு வகை இருக்கு. ஏதோ ஒருத்தவங்க மட்டும்தான் நல்லவங்களா இருப்பாங்க. அதை மெயினாக நல்லா புரிஞ்சுக்கிங்க. தயவு செய்து ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டைனா தயவு செய்து வெளியே சொல்லாதீங்க. இன்னைக்கு நம்ம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிச்சுக்கலாம், நாளைக்கு நம்ம கூடிக்கலாம். உண்மை அதுதான். புரியுதுங்களா? அதுவே ஒரு காரணம் காட்டி அக்கம் பக்கம் நம்மளை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. 1000 தான் அடிச்சிட்டாலும் பிடிச்சிட்டாலும் புருஷன் பொண்டாட்டி தான். உண்மை இதுதான். புரியுதா? 90% இந்த பொம்பளைங்க பண்றது எல்லாம் ஒரு குடும்பத்தை கலைச்சி குட்டிச்சு வர ஆக்கணுங்க. அந்த குடும்பம் நிம்மதியாக வாழக்கூடாதுங்க. அதில் அவங்களுக்கு என்னதான் அப்படி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதோ தெரியல. கொடுத்தா ஒரு பேச்சு, கொடுக்கலாம் ஒரு பேச்சு. உலகத்தில் பாதி பெருசு ஆம்பளைங்களாம் ஒரு விதத்தில் ஆம்பளைங்களை நம்பலாம். ஆனால் அந்த பொம்பளைங்க இருக்காளுங்க பாருங்க. இவ வீட்டில் என்ன நடக்கு, அவ வீட்டில் என்ன நடக்கு, இந்த பிரச்சனை என்னவா இருக்கும், அந்த பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு புருஷன் முன்னாடி சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். அதை போய் நம்ம மனசு தாங்காத நம்ம அவங்ககிட்ட மனசு திறந்து சொன்னோம்னா உடனே புருஷன் முன்னாடி எப்படி பிரிக்கணும் அப்படியே உள்ளுக்குள்ளே வெளிப்படையாக நல்லபடியாக நம்மகிட்ட பச்சைவந்தி மாதிரி பேசுவலுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே பச்சை வேஷம் போடுவலுங்க. எவ குடும்பம் எப்போ கலையும் குடிச்சவராக ஆக்கலாம், எப்போ குடிச்சவராக போவோம்ன்ற மாதிரி போகிற மேலே ஏதாவது ஒன்று சீண்டி விட்டு நெண்டி